அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்னும் ஒரு ஜும்மாவுடைய நாளில் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்திருக்கோம். இன்றைக்கான நினைவூட்டல் எதை பற்றி அப்படின்னா, அல்லாஹ் ஒருவனை நேசித்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தா அல்லாஹ் அன்பை எப்படி வெளிப்படுத்துவான், அதை எப்படி தன்னுடைய அடியார்கள் கிட்ட காட்டுவான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பூமியில் நம்ம கூட வாழ்கிற சக மனிதர்கள் நம்மளை நேசிக்கும் போது, நம்மளை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பொழுது அவங்க நம்மக்கிட்ட எப்படிலாம் அன்பை வெளிப்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளே ஒருத்தவங்களை விரும்புகிறோம், அவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம எப்படி நம்மளுடைய அன்பை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துவோம்? அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்குவோம். நம்மளுக்கு பிடிச்ச பொருளாக இருந்தால் கூட அதை அவங்களுக்காக விட்டு கொடுப்போம். அவங்க கேட்கும்போது அவங்களுக்காக நம்ம நிறைய நேரம் செலவழிப்போம். இப்படி பூமியில் மனிதர்கள் மேலே உள்ள அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்போ அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தா என்ன செய்வான்? அதை எப்படி வெளிப்படுத்துவான்? மறுமையில் தான் அதை வெளிப்படுத்துவானா, இல்லை இம்மையிலேயே அல்லாஹ் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திடுவானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் இப்போ அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிடுவானா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலத்துக்கிட்ட சொல்வானா, இந்த அடியாரை நான் நேசிக்கின்றேன் அப்படின்னு அந்த நபரை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்வான். இந்த அடியாரை நான் நேசிக்கின்றேன், அவர் மேலே எனக்கு ரொம்ப அன்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதனால் நீங்களும் அவரை நேசிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு கட்டளை இடுவான். இதை கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அந்த மனிதரை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். இப்போ அவங்களுக்கு அந்த மனிதர் யார், எப்படிப்பட்டவர், என்ன குணம் உள்ளவர், பாவம் பண்ணவரா பாவம் பண்ணாதவரா அப்படிங்கிற எந்த ஆராய்ச்சியும் இல்லாமல் அல்லாஹ் இந்த அடியாரை நேசிக்கிறான், நானும் இந்த அடியாரை நேசிக்கணும்னு அந்த என்னுடைய இறைவன் விரும்புகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த அடியாரை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததாக என்ன நடக்கும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கே வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களையும் ஒன்று கூட்டி ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அல்லாஹ் இந்த அடியாரை நேசிக்கிறான், நானும் இந்த அடியாரை நேசிக்கிறேன், நான் இந்த அடியாரை நேசிக்கணுங்கிறத அல்லாஹ் விரும்புகிறான், நீங்களும் இந்த அடியானை நீங்கள் நேசிங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் அது. அப்போது அல்லாஹ் ஒரு அடியானின் மீது அன்பு கொண்டால் அந்த நேசம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வைக்கிறாங்க, வானத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களும் அந்த அடியாரின் மீது நேசம் வைக்கிறாங்க. இறுதியாக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அடியாரின் மீதான நேசம் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதருடைய இதயத்திலும் போடப்படும். இயல்பான ஒரு அன்பு, அல்லாஹ் நேசிக்கின்ற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது பிற மனிதர்களுக்கும் ஒரு இயல்பான ஒரு அன்பு வெளிப்படணும்னு சொல்லி அல்லாஹ் அவர் மீது உள்ள அன்பை பூமியில் உள்ள ஒவ்வொரு அடியாருடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் போடுறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய அன்பு எவ்வளோ உயர்வானதாக இருக்குது. இதை ஒரு சின்ன ஒரு உதாரணத்தின் மூலமாக இதை நான் உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் நம்மளோட தாய் தந்தை யாராவது ஒருத்தவங்க அவங்களுடைய சிறு வயது நண்பர்களை பற்றி நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே நானும் என் ஃப்ரெண்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்மளும் அதை ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்திருப்போம். ஒரு கட்டத்தில் அந்த ஃப்ரெண்டு திடீர்னு நம்மளுடைய தாயை பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தாய்க்கு மட்டும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது. நம்மளோட ஃப்ரெண்டு நம்மளை பார்க்குறாங்கன்றதை தாண்டி அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ நம்மளுக்கும் வந்துடும். சரி, அம்மா இவ்வளோ நாள் அம்மா இவ்வளோ நாள் நேசித்த அந்த ஃப்ரெண்டு இவங்க தானா அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ நம்மளுக்கும் இருக்கும். இப்போ அது மாதிரி அல்லாஹ் நேசித்த ஒரு அடியார் மறுமையில் நாளைக்கு போய் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக நிற்கும்போது அவருக்கான வரவேற்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அங்கே இருக்க மலக்குமார்களும் சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சரி, இப்போ இவ்வளோ நாள் இந்த அடியாரை தான் நம்ம அல்லாஹ்வுக்காக நேசித்தோமா, இவர் தான் அல்லாஹ் நேசித்த அந்த அடியானா அப்படின்னு சொல்லி அவருடைய வரவேற்பு எவ்வளோ ஒரு உன்னதமானதாக இருக்கும். மறுமை நாளில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செஞ்ச அமல்களுக்காக அல்லாஹ் கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடையும் ஒரு அச்சத்தோடையும் போய் நிற்கும்போது அல்லாஹ் நேசித்த அடியார்கள் மட்டும் ஒரு நல்ல ஒரு உன்னத கண்ணியத்தோடு போய் நிற்பாங்க சகோதரிகளா. அப்போது இந்த கண்ணியம் நமக்கு மறுமையில் கிடைக்கணும் அப்படின்னா பூமியில் வாழும்போதே அல்லாஹுடைய அன்பை பெறுவது மட்டும்
மட்டும் குறிக்கோளாக நமக்கு இருக்கணும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது? நம்ம சக மனிதர்களுக்கு, நம்மளை போல இருக்கக்கூடிய அற்பமான மனிதர்களுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அல்லாஹ்வை மறந்துடுறோம். பிற மனிதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் செய்கிறோம். அவங்களுடைய அன்பு கிடைக்கல, நான் இந்த மனிதருடைய அன்பு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஏங்கி ஏங்கி நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் மனிதர்களுடைய அன்பை போல அல்லாஹுடைய அன்பு இல்லை. மனிதர்களுடைய அன்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு மூலமாக தான் இருக்கும். நம்ம யார் அப்படிங்கிறத முழுசாக உணர்ந்தெல்லாம் அவங்க நம்ம மேலே அன்பு வைக்க மாட்டாங்க. நம்ம அவங்கக்கிட்ட என்னவா நம்மளை காமிச்சிக்கிறோமோ அதை பொறுத்த அன்பு தான் நம்மளுக்கு அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கும். ஆனால் அல்லாஹுடைய அன்பு அப்படி இல்லை. நம்ம எவ்வளோ குறைபாடுடையவர்களாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ பிழை செஞ்சவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். இமாம் இப்னு கையும் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறாங்க, பிற மனிதர்கள் உன் மீது நேசம் வைப்பதும் பிற மனிதர்கள் உன்னால் கவரப்படுவதும் அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்க ஒரு மறைவின் மூலமாக தான். நீ உங்களுக்கு இப்படி தான் தெரியணும்னு அல்லாஹ் உனக்கு ஒரு ஃபர்தா கொடுத்துருக்கான்ல, உன்னுடைய அந்தரங்கம்லாம் தெரியாமல் உன்னுடைய வெளித்தோற்றம் மட்டும் தெரிகிறபடி அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததால தான் உன்னுடைய வெளி தோற்றங்களை வச்சு சக மனிதர்கள் உன்னை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மளுடைய உள்ளை பார்த்து நம்ம விரும்புகிறான். உண்மையாகவே நம்ம யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு நேசிக்கிறது நம்மளுடைய இறைவன் மட்டும்தான். யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா நம்மளை பற்றி? நம்மளுடைய மோஸ்ட்லி நம்மளோட பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் தெரியும். ஏதாவது 1-2 நெகட்டிவ் தெரியும். அதை தாண்டி நம்மளுடைய ரொம்ப பலகீனம், நம்ம செஞ்ச தவறுகள், நம்ம எவ்வளோ உள்ளே உடைஞ்சு போயிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் மட்டும்தான் புறத்தை மட்டும் பார்த்து நேசிக்காமல் நம்மளுடைய உள்ளத்தையும் பார்த்து நம்ம உண்மையாக என்னவா இருக்கோம் அப்படிங்கிறத உண்மையான முறையில் அல்லாஹ் நம்ம மேலே அன்பு செலுத்துகிறான். அப்போது இதுதான் அல்லாஹுடைய அன்பு. இதை நம்மளுக்கு கேட்கும் போதே இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், உண்மையிலே அல்லாஹ் என்ன அப்போ நேசிக்கிறானா? இந்த அன்புக்குரியவளாக நான் இருக்கேனா? இந்த நேசத்தை நான் அடைஞ்சிருவேனா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இப்போ அல்லாஹ் என்னை நேசித்தா அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் மட்டும் இருக்குது. அல்லாஹ் ஒரு மனிதரை நேசித்தா அவருடைய வாழ்க்கையில் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிம்மதியான வாழ்க்கையாக இருக்குமா? அழகான தோற்றமுடையவராக இருப்பாரா? இல்லை ரொம்ப இபாதத்துகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல அடியாராக இருக்குமா? யார் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு அடியாரை நேசித்தா அவர் அதிகம் சோதிக்கப்படக்கூடிய அடியாராக இருப்பார். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இப்போ நிறைய கஷ்டங்கள் இருக்குது, சோதனைகள் இருக்குது, மன உளைச்சல்கள் இருக்குது, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம நினைக்க வேண்டிய முதலாவது ஒரு விஷயம், அல்லாஹ் என்னை நேசிக்கின்றான். இப்போ இறைவன் ஒரு அடியாரின் மீது நேசம் செலுத்துகிறான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அவர் வாழ்க்கையில் சோதிக்கப்படுவது தான். இது எப்படி ஒரு அடையாளமாக இருக்கும்? சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த உலகத்திலேயே அதிகம் சோதிக்கப்பட்ட மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கேட்கும்போது ரசூலுல்லாஹ் எந்த பாவம் செய்த மனிதரை பற்றியும் சொல்லலை, எந்த ஒரு தவறுலையும் தண்டனை வாங்கிய மனிதர்களை பற்றி சொல்லலை. யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகில் அதிகம் சோதிக்கப்பட்டது நபிமார்கள். அதுக்கப்புறமா யார் அவங்களுடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்கிறாங்களோ அந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நபிமார்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவங்க தானே. இப்ராஹிம் நபியாக இருந்து ஈசா நபி, மூசா நபி, நம்மளுடைய நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் எல்லா நபிமார்களுமே அல்லாஹுடைய அன்பிற்குரியவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அப்போ சோதனை எப்படி இருந்தது? அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலையும் சோதனை உங்களுக்கு இருந்தது. நீங்கள் ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்து நீங்கள் சோதிக்கப்படுறீங்க அப்படின்னா அல்லாஹுவின் அன்பிற்குரியவர்களாக நீங்கள் இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் இதே அன்போட நாளை நம்மளுடைய இறைவனை நம்ம போய் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.